அதிர்ஷ்டம் ஜோதிட ராசி நேயர்கள் அனைவருக்கும் மு செந்தில் பாபுவின் வணக்கம். நவம்பர் மாதம் 18ஆம் தேதி முதல் நவம்பர் மாதம் 24ஆம் தேதி வரை உள்ள இந்த வாரத்திற்கான ராசி பலன்களை பார்க்க போகின்றோம். இனி ராசிகளுக்கான பலன்கள். விரைந்து செயல்களை முடிக்கக்கூடிய மேசராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் குரு பகவானும், ராசிக்கு 4ஆம் இடத்தில் ராசி அதிபதியான செவ்வாயும், ராசிக்கு 6ஆம் இடத்தில் கேது பகவானும், ராசிக்கு 8ஆம் இடத்தில் சூரியன் மற்றும் புதனும், ராசிக்கு 9ஆம் இடத்தில் சுக்கிரனும், ராசிக்கு லாபஸ்தானத்தில் சனி பகவானும் அமர்ந்து இருப்பதால் மேசராசி அன்பர்களுக்கு ஏராளமான பொருள் வரவும் தனவரவும் ஏற்படும். பகைவர்கள் கூட நண்பர்களாக மாறிவிட வாய்ப்புகள் மிக அதிகம். பல தான தர்மங்களை செய்து கொண்டு மனைவி மக்களுடன் இன்பகரமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். சில மேசராசி அன்பர்களது குடும்பத்தில் மங்களகரமான நிகழ்வுகள் நடைபெறும். குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கும் ஏற்ற காலமாக தற்சமயம் உள்ளது. தாங்கள் நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நிறைவேறும். தங்களது நிலை நன்கு உயரும். வேலை செய்யும் இடத்திலும் எந்த தொந்தரவும் இல்லாமல் தங்களது பணிகளை மேற்கொள்வீர்கள். தங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் ராகு பகவான் அமர்ந்து இருப்பதால் தாங்கள் எவ்வளவுதான் ஆற்றலும் செல்வாக்கும் படைத்தவர்களாக இருந்தாலும் பகைவர்களாலும் நோய்களாலும் சில இன்னல்களை சந்திக்க நேரிடும். தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. நவம்பர் மாதம் 18ஆம் தேதி காலை முதல் நவம்பர் மாதம் 20ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திரன் நல்ல நிலையில் அமர்ந்து இருப்பதால் தங்களுக்கு பணவரவு நன்றாக இருக்கும். தாங்கள் செய்யும் முயற்சிகளில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். சிறப்பான இன்ப அனுபவங்கள் ஏற்படும். கணவன் மனைவிக்குள் நல்ல மன மகிழ்ச்சிகள் ஏற்படும். நவம்பர் மாதம் 20ஆம் தேதி பகல் முதல் நவம்பர் மாதம் 22ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் சந்திரன் ஆட்சி பெற்று அமர்ந்திருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். இதனால் நல்ல இன்பகரமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். 4ஆம் இடமானது வீட்டை குறிப்பதால் 6 குளம் கடலோரத்தில் தங்களுக்கு புதிய வீடுகள் அமையும். தாயாரின் வழியில் நல்ல உதவிகள் கிடைக்கும். தாய் வழி சொத்துக்களும் கிடைக்கப் பெறுவீர்கள். நவம்பர் மாதம் 22ஆம் தேதி இரவு முதல் நவம்பர் மாதம் 25ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் சந்திரன் நன்கு பலமற்று அமர்ந்து இருப்பதால் நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள். அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். ஏராளமான பொருள் வரவும் தனவரவும் உண்டாகும். வாழ்க்கையில் ஒரு உன்னத நிலையினை தாங்கள் அடைவீர்கள். சுப்பிரமணியர் வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். குரு பகவான் வழிபாடு தங்களுக்கு யோகத்தை அளிக்கும். நிதானத்துடன் காரியங்களை மேற்கொண்டு வெற்றிகளை பெறக்கூடிய ரிஷபராசி அன்பர்களே, தங்களது ஜென்ம ராசியிலேயே குரு பகவானும், ராசிக்கு 3ஆம் இடத்தில் செவ்வாயும், ராசிக்கு 8ஆம் இடத்தில் சுக்கிரனும், ராசிக்கு 10ஆம் இடத்தில் சனி பகவானும், ராசிக்கு லாபஸ்தானத்தில் ராகு பகவானும் அமர்ந்து இருப்பதால் தங்களுக்கு ஏராளமான பொருள் வரவும் தனவரவும் ஏற்படும். சில ரிஷபராசி அன்பர்களது வீட்டில் வீடு பராமரிப்பு பணிகள் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் மிக அதிகம். தாங்கள் மேற்கொள்ளும் காரியங்களில் எளிதில் வெற்றிகளை பெறுவீர்கள். சொந்த தொழில் புரிபவர்களுக்கு நல்ல வருமானத்தை பார்க்கக்கூடிய காலமாக தற்சமயம் உள்ளது. சில ரிஷபராசி அன்பர்களுக்கு செய்யும் தொழிலில் மாற்றங்கள் நிகழும். பணம் பல வகைகளில் வந்து சேரும். பொன் பொருள் வாகனத்துடன் நல்ல மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். தங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் கேது பகவானும், ராசிக்கு 7ஆம் இடத்தில் சூரியன் மற்றும் புதனும் அமர்ந்து இருப்பதால் குடும்பத்தில் உள்ளவர்களிடம் அனுசரித்து செல்வது மிகவும் நல்லது. மனதை பாதிக்கக்கூடிய நிகழ்வுகளும் சில அன்பர்களுக்கு ஏற்படும். தங்களது குழந்தைகள் வழியில் செலவுகள் அதிகரிக்கும். நவம்பர் மாதம் 18ஆம் தேதி காலை முதல் நவம்பர் மாதம் 20ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு 2ஆம் இடமான குடும்ப வீட்டில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் பல வகைகளிலும் நன்மைகள் உண்டாகும். தன வீடாக இருப்பதால் வீட்டிற்காக செலவு செய்ய நேரிடும். நவம்பர் மாதம் 20ஆம் தேதி பகல் முதல் நவம்பர் மாதம் 22ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திரன் நல்ல நிலையில் அமர்ந்து இருப்பதால் தங்களுக்கு பணவரவு நன்றாக இருக்கும். புதிய ஆடைகள் கிடைக்கும். தாங்கள் மேற்கொள்ளும் காரியங்களில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். இன்ப அனுபவங்கள் ஏற்படும். நண்பர்களின் சேர்க்கை அதிகரிக்கும். விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். நவம்பர் மாதம் 22ஆம் தேதி இரவு முதல் நவம்பர் மாதம் 25ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் சந்திரன் நல்ல நிலையில் அமர்ந்து இருப்பதால் நல்ல மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். நீர்நிலைகள் நிறைந்த பகுதியில் தங்களுக்கு புதிய வீடுகள் அமையும். தங்களுக்கு ஏதேனும் வழக்குகள் கோர்ட்டில் நடைபெற்று கொண்டிருந்தால் அவற்றில் தங்களுக்கு சாதகமாக தீர்ப்புகள் கிடைக்கும்.
தாயாரின் வழியிலும் நல்ல உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். துர்க்கை வழிபாடு தங்களுக்கு சிறப்பினை தரும். மகாலட்சுமி வழிபாடு தங்களுக்கு பலத்தை அளிக்கும். விவேகத்துடன் காரியங்களை மேற்கொள்ளக்கூடிய மிதுன ராசி என்பர்களே, தங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் செவ்வாயும், ராசிக்கு 6ஆம் இடத்தில் சூரியன் மற்றும் புதனும், ராசிக்கு 10ஆம் இடத்தில் ராகு பகவானும், ராசிக்கு விரயஸ்தானத்தில் குரு பகவானும் அமர்ந்து இருப்பதால் தாங்கள் எடுத்த காரியங்கள் அனைத்திலும் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். தங்களுக்கு இது நாள் வரை இருந்து வந்த கவலைகள் நீங்கும். பகைவர்கள் தங்களை விட்டு விலகி செல்வார்கள். எடுத்த வேலைகள் தடையின்றி நடைபெறும். நண்பர்களின் மூலமாகவும் நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். வேலையாட்களும் முழு ஒத்துழைப்பு கொடுப்பார்கள். வேலை செய்யும் இடத்தில் மேல் அதிகாரிகளின் ஆதரவும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பும் கிடைக்கப் பெறுவீர்கள். பெண்களாலும் நல்ல பண வரவு உண்டாகும். தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் கேது பகவானும், ராசிக்கு 7ஆம் இடத்தில் சுக்கிரனும், ராசிக்கு 9ஆம் இடத்தில் சனி பகவானும் அமர்ந்து இருப்பதால் தங்களுக்கு நேர்மறையான எண்ணங்கள் இருந்தாலே போதும். தாங்கள் மேற்கொள்ளும் அனைத்து காரியங்களிலும் எளிதில் வெற்றிகளை பெற இயலும். தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. மற்றவர்கள் விஷயங்களில் தலையிட வேண்டாம். பெண்கள் விஷயத்தில் சற்று எச்சரிக்கையுடன் இருப்பது மிகவும் நல்லது. நவம்பர் மாதம் 18ஆம் தேதி காலை முதல் நவம்பர் மாதம் 20ஆம் தேதி பகல் வரை தங்களது ஜென்ம ராசியிலேயே சந்திரன் அமர்ந்திருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். வாழ்க்கையில் உயர்வு பெறுவதற்கு நன்கு உதவி புரிவார். சிற்றின்ப சுகம் நன்றாக அமையும். பந்தயத்தில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். நவம்பர் மாதம் 20ஆம் தேதி பகல் முதல் நவம்பர் மாதம் 22ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 2ஆம் வீட்டில் சந்திரன் ஆட்சி பெற்று அமர்ந்திருப்பதால் பல வழிகளிலும் நன்மைகள் உண்டாகும். சில மிதுன ராசி என்பவர்களுக்கு அரசாங்கத்தின் மூலமாக பெயரும் புகழும் கிடைக்கப் பெறுவீர்கள். நவம்பர் மாதம் 22ஆம் தேதி இரவு முதல் நவம்பர் மாதம் 25ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் தங்களுக்கு பணவரவு நன்றாக இருக்கும். தாங்கள் செய்யும் முயற்சிகளில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். சிறப்பான இன்ப அனுபவங்கள் ஏற்படும். கணவன் மனைவிக்குள் நல்ல மன மகிழ்ச்சிகள் உண்டாகும். நண்பர்களின் சேர்க்கை அதிகரிக்கும். அடிக்கடி விருந்து நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்வீர்கள். காலபைரவர் வழிபாடு தங்களது இடர்பாடுகளை நீக்கும். மகாலட்சுமி வழிபாடு தங்களுக்கு சிறப்பினை தரும். தெளிந்த சிந்தனையுடன் செயல்படக்கூடிய கடகராசி என்பவர்களே, தங்களது ஜென்ம ராசியில் செவ்வாயும், ராசிக்கு 3ஆம் இடத்தில் கேது பகவானும், ராசிக்கு லாபஸ்தானத்தில் குரு பகவானும் அமர்ந்து இருப்பதால் சில கடகராசி என்பவர்களுக்கு இழந்த பதவிகள் திரும்ப கிடைக்கும். வேலையில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும். கணவன் மனைவி உறவு நன்றாக இருக்கும். மூத்த சகோதர சகோதரிகளின் வழியில் நல்ல ஆதாயம் அடைவீர்கள். எந்த ஒரு பிரச்சனையையும் தைரியமாக எதிர்த்து வெற்றி பெறுவீர்கள். திருமண வயது வந்தும் திருமணமாகாத அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். தாங்கள் மேற்கொள்ளும் காரியங்கள் அனைத்திலும் நல்ல லாபத்தை எதிர்பார்க்கலாம். அரசாங்க வழியிலும் நல்ல உதவிகள் கிடைக்கும். தங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் சூரியன் மற்றும் புதனும், ராசிக்கு 6ஆம் இடத்தில் சுக்கிரனும், ராசிக்கு 8ஆம் இடத்தில் சனி பகவானும், ராசிக்கு 9ஆம் இடத்தில் ராகு பகவானும் அமர்ந்து இருப்பதால் தங்களது பேச்சில் நிதானம் தேவை. மற்றவர்கள் விஷயங்களில் தலையிட வேண்டாம். பண விஷயத்தில் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். தங்களது உடல் ஆரோக்கியத்திற்கு சற்று முக்கியத்துவம் கொடுங்கள். பெண்கள் விஷயத்தில் எவ்வளவு எச்சரிக்கையுடன் இருக்க முடியுமோ அவ்வளவு எச்சரிக்கையுடன் இருப்பது மிகவும் நல்லது. நவம்பர் மாதம் 18ஆம் தேதி காலை முதல் நவம்பர் மாதம் 20ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் சில கடகராசி அன்பர்களுக்கு பண விரயம் அல்லது பொருள் இழப்பு உண்டாகும். சில அன்பர்களுக்கு தொலைத்தொடர்புகளாலும் பிரச்சனைகள் நிகழ வாய்ப்புகள் உண்டு. நவம்பர் மாதம் 20ஆம் தேதி பகல் முதல் நவம்பர் மாதம் 22ஆம் தேதி இரவு வரை தங்களது ஜென்ம ராசியிலேயே சந்திரன் ஆட்சி பெற்று அமர்ந்திருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். வாழ்க்கையில் உயர்வு பெறுவதற்கு நன்கு உதவி புரிவார். சிற்றின்ப சுகம் நன்றாக அமையும். பந்தயத்தில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். சில கடகராசி அன்பர்களுக்கு திடீர் பணவரவும் ஏற்படும். நவம்பர் மாதம் 22ஆம் தேதி இரவு முதல் நவம்பர் மாதம் 25ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு 2ஆம் இடமான குடும்ப வீட்டில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் பல வழிகளிலும் நன்மைகள் ஏற்படும். சொத்து சுகம் ஏற்படும். பெயரும் புகழும் உண்டாகும். சிவபெருமான் வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். சக்தி வழிபாடு தங்களுக்கு சிறப்பினை தரும். அதிகாரத்துடன் செயல்படக்கூடிய சிம்மராசி என்பவர்களே, தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் சூரியன் மற்றும் புதனும், ராசிக்கு 5ஆம் இடத்தில் சுக்கிரனும், ராசிக்கு 10ஆம் இடத்தில் குரு பகவானும் அமர்ந்து இருப்பதால் தாய் மற்றும் மனைவியின் மூலமாக நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். வேலை செய்யும் இடத்திலும் தாங்கள்
நிம்மதியாக தங்களது பணிகளை மேற்கொள்வீர்கள். சில சிம்மராசி அன்பர்களுக்கு தடைப்பட்ட திருமண பேச்சுக்கள் மீண்டும் ஆரம்பம் ஆகும். தாங்கள் எதிர்பார்க்காத ஒரு புதிய வாய்ப்பு தங்களை தேடி வரும். பூர்வீக சொத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். அனைவரும் தங்களிடம் நட்புடன் நடந்து கொள்வார்கள். தங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் கேது பகவானும், ராசிக்கு 7ஆம் இடத்தில் சனி பகவானும், ராசிக்கு 8ஆம் இடத்தில் ராகு பகவானும், ராசிக்கு விரயஸ்தானத்தில் செவ்வாயும் அமர்ந்து இருப்பதால் தங்களது உடல் ஆரோக்கியத்தில் சற்று கூடுதல் கவனம் செலுத்துவது மிகவும் நல்லது. சில சிம்மராசி என்பர்கள் தேவையில்லாத உழைப்பிற்கும் தொல்லைக்கும் ஆளாக நேரிடும். நவம்பர் மாதம் 18ஆம் தேதி காலை முதல் நவம்பர் மாதம் 20ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் தங்களுக்கு ஏராளமான பொருள் வரவும் தனவரவும் உண்டாகும். வெளியூர் பயணங்கள் மூலமாக நன்மைகள் நடைபெறும். உடன் பிறந்த மூத்த சகோதர சகோதரிகளின் வழியில் நல்ல ஆதாயம் அடைவீர்கள். எந்த ஒரு வேலையும் எளிதில் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். வேலையாட்களின் மூலமாக நல்ல வருமானம் வரும். அரசாங்கத்தின் மூலமாக பெயரும் புகழும் கிடைக்கும். நவம்பர் மாதம் 20ஆம் தேதி பகல் முதல் நவம்பர் மாதம் 22ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் சில சிம்ம ராசி என்பவர்களுக்கு பண விரயம் அல்லது பொருள் இழப்பு உண்டாகும். தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. நவம்பர் மாதம் 22ஆம் தேதி இரவு முதல் நவம்பர் மாதம் 25ஆம் தேதி காலை வரை தங்களது ஜென்ம ராசியிலேயே சந்திரன் அமர்ந்திருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். தாங்கள் விரும்பிய பொருள்களை வாங்கி மகிழ்வீர்கள். சில சிம்மராசி என்பவர்களுக்கு மனதில் ஒருவித படபடப்பு இருந்து கொண்டே இருக்கும். கால பைரவர் வழிபாடு தங்களது துயரை நீக்கும். தினமும் சூரிய பகவானை வழிபாடு செய்வது தங்களுக்கு நன்மையை தரும். காலத்திற்கு தகுந்தாறு போல் முடிவுகளை மேற்கொள்ளக்கூடிய கன்னிராசி என்பவர்களே, தங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் சூரியன் மற்றும் புதனும், ராசிக்கு 4ஆம் இடத்தில் சுக்கிரனும், ராசிக்கு 6ஆம் இடத்தில் சனி பகவானும், ராசிக்கு 9ஆம் இடத்தில் குரு பகவானும், ராசிக்கு லாபஸ்தானத்தில் செவ்வாய் என பெரும்பாலான கிரகங்கள் மிகவும் நல்ல நிலையில் அமர்ந்து இருப்பதால் கன்னிராசி என்பவர்களுக்கு மிகவும் யோகம் தரக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைந்துள்ளது. தாங்கள் மேற்கொள்ளும் காரியங்களில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். ஏராளமான பொருள் வரவும் தனவரவும் உண்டாகும். வெல்ல முடியாத பகைவர்களையும் தாங்கள் எளிதில் வென்று விடுவீர்கள். அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் தங்களுக்கு ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் முயன்றால் எளிதில் அந்த வேலைகள் நடைபெறும். வாகன தொழில் புரிபவர்கள் நல்ல வருமானத்தை பார்க்கக்கூடிய காலமாக தற்சமயம் உள்ளது. வீடு வாங்கலாம், புதுமனை கொடி போகலாம். தெய்வ வழிபாட்டின் மூலமாகவும் தாங்கள் பல விஷயங்களை சாதிக்க இயலும். தங்களது ஜென்ம ராசியிலேயே கேது பகவானும், ராசிக்கு 7ஆம் இடத்தில் ராகு பகவானும் அமர்ந்து இருப்பதால் சில கன்னிராசி என்பவர்களை வஞ்சகர்கள் ஏமாற்றப்பட வாய்ப்புகள் உள்ளதால் சற்று கூடுதல் கவனத்துடன் எந்த ஒரு காரியத்தையும் மேற்கொள்வது நல்லது. நவம்பர் மாதம் 18ஆம் தேதி காலை முதல் நவம்பர் மாதம் 20ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு 10ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் தங்களுக்கு ஏராளமான பொருள் வரவும் தனவரவும் ஏற்படும். மனைவி மக்களால் மகிழ்ச்சி உண்டாகும். உறவினர்கள் உதவிகரம் நீட்டுவார்கள். உன்னதமான பல நல்ல காரியங்களை செய்வீர்கள். சில கன்னிராசி அன்பர்களுக்கு அரசாங்கத்தில் வேலைவாய்ப்பு அமையும். நவம்பர் மாதம் 20ஆம் தேதி பகல் முதல் நவம்பர் மாதம் 22ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் எந்த ஒரு வேலையும் எளிதில் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். ஏராளமான பொருள் வரவும் தனவரவும் ஏற்படும். வெளியூர் பயணங்கள் மூலமாக நன்மைகள் உண்டாகும். வேலையாட்களின் மூலமாக நல்ல வருமானம் வரும். சில கன்னிராசி அன்பர்களுக்கு வெளிநாட்டு பயணங்களின் மீது ஆர்வம் உண்டாகும். நவம்பர் மாதம் 22ஆம் தேதி இரவு முதல் நவம்பர் மாதம் 25ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் சில கன்னிராசி அன்பர்களுக்கு பண விரயம் அல்லது பொருள் இழப்பு உண்டாகும். தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. சில அன்பர்களுக்கு தொலை தொடர்புகளாலும் பிரச்சனைகள் நிகழும். குரு பகவான் வழிபாடு தங்களது வாழ்க்கைக்கு மேன்மையை தரும். மகாலட்சுமி வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். துடிப்புடன் காரியங்களை மேற்கொள்ளக்கூடிய துலாம் ராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் சூரியன் மற்றும் புதனும், ராசிக்கு 3ஆம் இடத்தில் சுக்கிரனும், ராசிக்கு 6ஆம் இடத்தில் ராகு பகவானும், ராசிக்கு 10ஆம் இடத்தில் செவ்வாயும் அமர்ந்து இருப்பதால் சில துலாம் ராசி அன்பர்களுக்கு அதிகாரத்துடன் கூடிய பதவிகள் ஏற்படும். செல்வமும் செல்வாக்கும் பெருகும். திருமண வயது வந்தும் திருமணமாகாத அன்பர்களுக்கு வீட்டில் திருமண பேச்சுக்கள் ஆரம்பம் ஆகும். சில துலாம் ராசி அன்பர்களுக்கு பகைவர்களே இல்லாத ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும். எதிரிகளை வென்று காரியங்களை சாதிப்பதும் நடக்கும். முகம் கொடுத்து பேசாதவர்களும் தற்பொழுது நட்பு பாராட்டுவார்கள். மன தைரியத்துடன் எந்த ஒரு வேலையிலும் ஈடுபட்டு அதை முடித்து காட்டும் பக்குவமும் சில அன்பர்களுக்கு ஏற்படும். தங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் சனி பகவானும், ராசிக்கு 8ஆம் இடத்தில் குரு பகவானும், ராசிக்கு விரயஸ்தானத்தில் கேது பகவானும் அமர்ந்து இருப்பதால்
சில துலாம் ராசி அன்பர்களுக்கு குழந்தைகள் வழியில் செலவுகள் அதிகரிக்கும். சில அன்பர்கள் யாராவது ஒருவருடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் உண்டாகும். ஏதிலும் பொறுமை காப்பது மிகவும் நல்லது. தங்களது பேச்சில் நிதானம் தேவை. மற்றவர்கள் விஷயங்களில் தலையிட வேண்டாம். பண விஷயத்தில் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். நவம்பர் மாதம் 18ஆம் தேதி காலை முதல் நவம்பர் மாதம் 20ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு 9ஆம் இடத்தில் சந்திரன் மிகவும் நல்ல நிலையில் அமர்ந்து இருப்பதால் நல்ல பாக்கியசாலியாக இருப்பீர்கள். செல்வம் குவியும். சங்கீதம், நாடகம் போன்றவற்றில் ஈடுபாடுகள் அதிகமாகும். தாயின் அன்பும் அரவணைப்பும் கிடைக்கப் பெறுவீர்கள். உறவினர்களும் நல்ல உதவி செய்வார்கள். நவம்பர் மாதம் 20ஆம் தேதி பகல் முதல் நவம்பர் மாதம் 22ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 10ஆம் இடத்தில் சந்திரன் நல்ல நிலையில் அமர்ந்து இருப்பதால் மனைவி மக்களால் மகிழ்ச்சி உண்டாகும். உறவினர்கள் உதவிகரம் நீட்டுவார்கள். ஏராளமான பொருள் வரவும் தனவரவும் ஏற்படும். வாழ்க்கையில் நல்ல வசதி வாய்ப்பும் கிடைக்கப் பெறுவீர்கள். சில துலாம் ராசி அன்பர்களுக்கு அரசாங்கத்தில் வேலை வாய்ப்பு அமையும். நவம்பர் மாதம் 22ஆம் தேதி இரவு முதல் நவம்பர் மாதம் 25ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். இதனால் தங்களுக்கு ஏராளமான பொருள் வரவும் தனவரவும் ஏற்படும். பந்தயத்திலும் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். எந்த ஒரு வேலையையும் எளிதில் திறம்பட வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். வேலையாட்களின் மூலமாகவும் நல்ல வருமானம் வரும். அரசாங்கத்தின் மூலமாக பெயரும் புகழும் கிடைக்கும். குல தெய்வ வழிபாடு தங்களது இன்னல்களை தீர்க்கும். சிவபெருமான் வழிபாடு தங்களது குலத்தை காக்கும். பிடிவாதத்தால் வெற்றிகளை தன்வசமாக்கி கொள்ளக்கூடிய விருச்சிக ராசி என்பர்களே, தங்களது ஜென்ம ராசியிலேயே சூரியன் மற்றும் புதனும், ராசிக்கு 2ஆம் இடத்தில் சுக்கிரனும், ராசிக்கு 7ஆம் இடத்தில் குரு பகவானும், ராசிக்கு 9ஆம் இடத்தில் செவ்வாயும், ராசிக்கு லாபஸ்தானத்தில் கேது பகவானும் அமர்ந்து இருப்பதால் விருச்சிக ராசி என்பர்களுக்கு அறிவில் தெளிவும் பேச்சில் இனிமையும் உண்டாகும். ஏராளமான பொருள் வரவும் தனவரவும் ஏற்படும். திருமண வயது வந்தும் திருமணமாகாத அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கு ஏற்ற காலமாக தற்சமயம் உள்ளது. சில அன்பர்களுக்கு முன்னோர்களின் சொத்துக்களும் கிடைக்கப் பெறுவீர்கள். செல்வந்தர்களின் நட்புகளும் சில அன்பர்களுக்கு ஏற்படும். தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் சனி பகவானும், ராசிக்கு 5ஆம் இடத்தில் ராகு பகவானும் அமர்ந்து இருப்பதால் தங்களது பேச்சில் சற்று நிதானம் தேவை. மற்றவர்கள் விஷயங்களில் தலையிட வேண்டாம். குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே மற்றும் தொழிலில் கூட்டாளிகள் இடையே கருத்து வேறுபாடுகள் தோன்றுவதற்கு வாய்ப்புகள் உள்ளதால் சற்று கூடுதல் கவனத்துடன் எந்த ஒரு காரியத்தை மேற்கொள்வது மிகவும் நல்லது. நவம்பர் மாதம் 18ஆம் தேதி காலை முதல் நவம்பர் மாதம் 20ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு சந்திராஷ்டமாக இருப்பதால் சில விருச்சிக ராசி அன்பர்களுக்கு மனதில் ஒருவித அச்சம் ஏற்படும். வீண் பணியும் சில அன்பர்களுக்கு வந்து சேரும். பொருள் இழப்பும் உண்டாகும். தங்களது உடல் ஆரோக்கியத்திலும் சற்று கூடுதல் கவனம் தேவை. மொத்தத்தில் எச்சரிக்கையாக இருப்பது மிகவும் நல்லது. நவம்பர் மாதம் 20ஆம் தேதி பகல் முதல் நவம்பர் மாதம் 22ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு சந்திரன் மிகவும் நல்ல நிலையில் அமர்ந்திருப்பதால் நல்ல பாக்கியசாலியாக இருப்பீர்கள். சில விருச்சிக ராசி என்பவர்களுக்கு குழந்தை பேறு உண்டாகும். ஏராளமான பொருள் வரமும் தனவரமும் ஏற்படும். தாயின் அன்பும் அரவணைப்பும் கிடைக்கப் பெறுவீர்கள். நவம்பர் மாதம் 22ஆம் தேதி இரவு முதல் நவம்பர் மாதம் 25ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு 10ஆம் இடத்தில் சந்திரன் நல்ல நிலையில் அமர்ந்து இருப்பதால் மனைவி மக்களால் மகிழ்ச்சி உண்டாகும். உறவினர்கள் உதவிகரம் நீட்டுவார்கள். ஏராளமான பொருள் வரமும் தனவரமும் உண்டாகும். உன்னதமான பல நல்ல காரியங்களை செய்வீர்கள். சில விருச்சிக ராசி என்பவர்களுக்கு அரசாங்கத்தில் வேலை வாய்ப்பு கிடைக்கும். சுப்பிரமணியர் வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். சூரிய பகவான் வழிபாடு தங்களது இன்னல்களை தீர்க்கும். காலத்திற்கு தகுந்தாற்போல் முடிவுகளை மேற்கொள்ளக்கூடிய தனுசு ராசி அன்பர்களே, தங்களது ஜென்ம ராசியில் சுக்கிரனும், ராசிக்கு 3ஆம் இடத்தில் சனி பகவானும், ராசிக்கு 10ஆம் இடத்தில் கேது பகவானும், ராசிக்கு விரயஸ்தானத்தில் சூரியன் மற்றும் புதனும் அமர்ந்து இருப்பதால் தனுசு ராசி என்பவர்கள் மேற்கொள்ளும் நல்ல முயற்சிகளில் பல வெற்றிகளை பெறுவீர்கள். சிறப்பான இன்ப அனுபவங்கள் ஏராளமாக உண்டாகும். அத்துடன் சில அன்பர்களுக்கு புதிய பதவிகள் மற்றும் வாகன வசதிகள் ஏற்படும். சமுதாயத்தில் சில அன்பர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். வேலை செய்யும் இடத்தில் உயர் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். சில தனுசு ராசி அன்பர்களுக்கு மண்ணை தொட்டாலும் பொன்னாகக்கூடிய காலமாக தற்சமயம்
உள்ளது. எவரை கண்டும் அஞ்சாத ஊக்கம் பிறக்கும். தங்களது ராசிக்கு 6ஆம் இடத்தில் குரு பகவானும், ராசிக்கு 4ஆம் இடத்தில் ராகு பகவானும், ராசிக்கு 8ஆம் இடத்தில் செவ்வாயும் அமர்ந்து இருப்பதால் சில தனுசு ராசி என்பர்கள் யாராவது ஒருவருடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் உண்டாகும். எதிலும் பொறுமை காப்பது மிகவும் நல்லது. தங்களது பேச்சில் கவனம் தேவை. நவம்பர் மாதம் 18ஆம் தேதி காலை முதல் நவம்பர் மாதம் 20ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் தங்களுக்கு வாகன வசதிகள் பெருகும், கௌரவம் உண்டாகும், மனைவியால் மகிழ்ச்சி ஏற்படும், ஏராளமான பொருள் வரவும் தனவரவும் உண்டாகும். செய்யும் தொழிலிலும் நல்ல லாபத்தை எதிர்பார்க்கலாம். நவம்பர் மாதம் 20ஆம் தேதி பகல் முதல் நவம்பர் மாதம் 22ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு சந்திராஷ்டமாக இருப்பதால் சில தனுசு ராசி அன்பர்களுக்கு மனதில் ஒரு வித அச்சம் ஏற்படும். தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. எந்த ஒரு முடிவுகளையும் ஒரு 2 நாட்கள் கடித்து எடுப்பது மிகவும் நல்லது. நவம்பர் மாதம் 22ஆம் தேதி இரவு முதல் நவம்பர் மாதம் 25ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு சந்திரன் மிகவும் நல்ல நிலையில் அமர்ந்திருப்பதால் நல்ல பாக்கியசாலியாக தாங்கள் இருப்பீர்கள். ஏராளமான பொருள் வரவும் தனவரவும் உண்டாகும். உறவினர்கள் நல்ல உதவி செய்வார்கள். சில தனுசு ராசி என்பவர்களுக்கு குழந்தை பாக்கியமும் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. குலதெய்வ வழிபாடு தங்களது துயரை துடைக்கும். சிவபெருமான் வழிபாடு தங்களது குலத்தை காக்கும். விரைந்து காரியங்களை முடிக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் ராகு பகவானும், ராசிக்கு 5ஆம் இடத்தில் குரு பகவானும், ராசிக்கு 7ஆம் இடத்தில் செவ்வாயும், ராசிக்கு லாபஸ்தானத்தில் சூரியன் மற்றும் புதனும், ராசிக்கு விரயஸ்தானத்தில் சுக்கிரனும் அமர்ந்து இருப்பதால் மகர ராசி அன்பர்கள் இதுநாள் வரை கஷ்டப்பட்டு செய்த முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் கிடைப்பதற்கு ஏற்ற காலமாக தற்சமயம் உள்ளது. இதனை தாங்கள் நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள். சில மகர ராசி அன்பர்களுக்கு எதிரிகளை சமாளித்து செயல்களை முடிக்கும் ஆற்றல் கிடைக்கும். குடும்பத்தில் உள்ளவர்களும் நண்பர்களும் தங்களால் இயன்ற உதவியை தங்களுக்கு செய்வார்கள். குடும்பத்தில் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். சில நண்பர்களுக்கு அதிகாரத்துடன் கூடிய பதவிகள் மற்றும் வாகன வசதிகள் உண்டாகும். அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் தங்களுக்கு ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் முயன்றால் எளிதில் அந்த வேலைகள் முடிந்து அவற்றில் நல்ல லாபமும் கிடைக்க பெறுவீர்கள். தங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் சனி பகவானும், ராசிக்கு 9ஆம் இடத்தில் கேது பகவானும் அமர்ந்து இருப்பதால் தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. சில அன்பர்களுக்கு தோற்றத்தில் இருந்த பொலிவு குறையும். சில அன்பர்கள் நேர்மையான முறையில் சம்பாதிக்கப்பட்ட பொருள்களையும் கூட இழக்க நேரிடும். நவம்பர் மாதம் 18ஆம் தேதி காலை முதல் நவம்பர் மாதம் 20ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். தங்களுக்கு பணவரவு நன்றாக இருக்கும். நல்ல சுகமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். பகைவர்கள் தங்களை விட்டு விலகி செல்வார்கள். செய்யும் தொழிலில் நல்ல வருமானம் வரும். நவம்பர் மாதம் 20ஆம் தேதி பகல் முதல் நவம்பர் மாதம் 22ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் மகர ராசி அன்பர்களுக்கு சமுதாயத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். மனைவியால் மகிழ்ச்சி உண்டாகும். ஏராளமான பொருள் வரவும் தனவரவும் ஏற்படும். செய்யும் தொழிலிலும் நல்ல லாபத்தை எதிர்பார்க்கலாம். நவம்பர் மாதம் 22ஆம் தேதி இரவு முதல் நவம்பர் மாதம் 25ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு சந்திராஷ்டமாக இருப்பதால் சில மகர ராசி அன்பர்களுக்கு மனதில் ஒருவித அச்சம் ஏற்படும். வீண் பழியும் சில அன்பர்களுக்கு வந்து சேரும். பொருள் இழப்பும் உண்டாகும். மொத்தத்தில் எச்சரிக்கையாக இருப்பது மிகவும் நல்லது. குலதெய்வ வழிபாடு தங்களது இன்னல்களை தீர்க்கும். துர்க்கை வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். நிதானத்துடன் காரியங்களை மேற்கொண்டு வெற்றிகளை தன்வசம் ஆக்கிக் கொள்ளக்கூடிய கும்பராசி அன்பர்களை, தங்களது ஜென்ம ராசியிலேயே ராசி அதிபதியான சனி பகவானும், ராசிக்கு 4ஆம் இடத்தில் குரு பகவானும், ராசிக்கு 6ஆம் இடத்தில் செவ்வாயும், ராசிக்கு 10ஆம் இடத்தில் சூரியன் மற்றும் புதனும், ராசிக்கு லாபஸ்தானத்தில் சுக்கிரனும் அமர்ந்து இருப்பதால் கும்பராசி என்பவர்கள் தன் பகைவர்களை அஞ்சும்படியான வெற்றிகளை பெறுவீர்கள். தாங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகள் யாவும் எளிதில் கைகூடும். ஏராளமான பொருள் வரவும் தனவரவும் உண்டாகும். யாருடைய தயவையும் எதிர்பாராதவராக தாங்கள் இருப்பீர்கள். நண்பர்கள் மற்றும் உறவினர்களும் தங்களால் முடிந்த உதவியை தங்களுக்கு செய்வார்கள். விரோதிகள் கூட நண்பர்களாக மாறிவிட வாய்ப்புகள் மிக அதிகம். சில கும்பராசி அன்பர்கள் புதிய தொழில்கள் தொடங்கி அதன் மூலமாகவும் நல்ல லாபத்தை பார்ப்பதற்கு ஏற்ற காலமாக தற்சமயம் உள்ளது. தங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் ராகு பகவானும், ராசிக்கு 8ஆம் இடத்தில் கேது பகவானும் அமர்ந்து இருப்பதால் மற்றவர்கள் விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது மிகவும் நல்லது. வேலையின் காரணமாக சில அன்பர்கள் தங்களது சொந்த ஊரை விட்டு வெளியேற நேரிடும். நெருக்கமான உறவினர்களது பிரிவு உண்டாகும். தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை.
நவம்பர் மாதம் 18ஆம் தேதி காலை முதல் நவம்பர் மாதம் 20ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் சந்திரன் நல்ல நிலையில் அமர்ந்து இருப்பதால் நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள். அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். ஏராளமான பொருள் வரவும் தனவரவும் உண்டாகும். வாழ்க்கையில் ஒரு உன்னத நிலையினை தாங்கள் அடைவீர்கள். நவம்பர் மாதம் 20ஆம் தேதி பகல் முதல் நவம்பர் மாதம் 22ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் நல்ல சுகமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். தங்களுக்கு பணவரவு நன்றாக இருக்கும். பகைவர்கள் கூட நண்பர்களாக மாறிவிட வாய்ப்புகள் உண்டு. செய்யும் தொழிலிலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். நவம்பர் மாதம் 22ஆம் தேதி இரவு முதல் நவம்பர் மாதம் 25ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். இதனால் தங்களுக்கு வாகன வசதிகள் பெருகும். கௌரவம் உண்டாகும். மனைவியால் மகிழ்ச்சி ஏற்படும். பொருள் வரமும் தனவரமும் நன்றாக இருக்கும். செய்யும் தொழிலிலும் நல்ல லாபத்தை எதிர்பார்க்கலாம். வழக்குகளில் முன்னேற்றம் உண்டாகும். விநாயகர் வழிபாடு தங்களது வினைகளை தீர்க்கும். குரு பகவான் வழிபாடு தங்களுக்கு மேன்மையை தரும். விவேகத்துடன் செயல்படக்கூடிய மீனராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் குரு பகவானும், ராசிக்கு 5ஆம் இடத்தில் செவ்வாயும், ராசிக்கு 9ஆம் இடத்தில் சூரியன் மற்றும் புதனும், ராசிக்கு 10ஆம் இடத்தில் சுக்கிரனும் அமர்ந்து இருப்பதால் மீனராசி அன்பர்களுக்கு நண்பர்களின் சேர்க்கை அதிகரிக்கும். எப்போதும் நல்ல மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். தங்களுக்கு ஏராளமான பொருள் வரவும் தனவரவும் ஏற்படும். மூத்த சகோதர சகோதரிகளின் மூலமாகவும் நல்ல வருமானம் வரும். சில அன்பர்கள் புதிய தொழில்களை தொடங்கி நல்ல வருமானத்தை பார்க்கக்கூடிய காலமாகவும் தற்சமயம் உள்ளது. தங்களுக்கு பல வழிகளிலும் உதவிகள் கிடைக்கும். தந்தையின் வழியிலும் நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். தங்களது குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் மிக அதிகம். பூர்வீக சொத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். தங்களது ஜென்ம ராசியிலேயே ராகு பகவானும், ராசிக்கு 7ஆம் இடத்தில் கேது பகவானும், ராசிக்கு விரயஸ்தானத்தில் சனி பகவானும் அமர்ந்து இருப்பதால் தங்களது உடல் ஆரோக்கியத்தில் சற்று கூடுதல் கவனம் தேவை. சில மீனராசி என்பவர்களுக்கு கவலைகள் ஒன்றன் பின் ஒன்றாக வந்து கொண்டே இருக்கும். நவம்பர் மாதம் 18ஆம் தேதி காலை முதல் நவம்பர் மாதம் 20ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் நல்ல மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். 4ஆம் இடமானது வீட்டை குறிப்பதால் 6 குளம் கடலோரத்தில் தங்களுக்கு புதிய வீடுகள் அமையும். தாயாரின் வழியில் நல்ல உதவிகள் கிடைக்கும். தாய் வழி சொத்துக்களும் கிடைக்கும் பெறுவீர்கள். நவம்பர் மாதம் 20ஆம் தேதி பகல் முதல் நவம்பர் மாதம் 22ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் சந்திரன் நன்கு பலம் பெற்று அமர்ந்து இருப்பதால் நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள். அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். பொருள் வரவும் தனவரவும் நன்றாக இருக்கும். வாழ்க்கையில் ஒரு உன்னத நிலையினை எளிதில் அடைவீர்கள். நவம்பர் மாதம் 22ஆம் தேதி இரவு முதல் நவம்பர் மாதம் 25ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். தங்களுக்கு பணவரவு நன்றாக இருக்கும். நல்ல சுகமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். பகைவர்கள் தங்களை விட்டு விலகி செல்வார்கள். செய்யும் தொழிலில் நல்ல வருமானம் வரும். நண்பர்களின் சேர்க்கை அதிகரிக்கும். விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். குரு பகவான் வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். சிவபெருமான் வழிபாடு தங்களது குலத்தை காக்கும். நவம்பர் மாதம் 18ஆம் தேதி முதல் நவம்பர் மாதம் 24ஆம் தேதி வரை உள்ள இந்த வாரத்திற்கான கிரகங்களின் நிலைகள். ரிஷப ராசியில் குரு பகவான் வக்ரத்தில் அமர்ந்தும், கடக ராசியில் செவ்வாய் அமர்ந்தும், கன்னி ராசியில் கேது பகவான் அமர்ந்தும், விருச்சிக ராசியில் சூரியன் மற்றும் புதன் அமர்ந்தும், தனுசு ராசியில் சுக்கிரன் அமர்ந்தும், கும்பராசியில் சனி பகவான் அமர்ந்தும், மீன ராசியில் ராகு பகவான் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றனர். இந்த வாரத்தில் சந்திராஷ்டமம் நிகழக்கூடிய ராசிகள். விருச்சிக ராசி என்பவர்களுக்கு நவம்பர் மாதம் 18ஆம் தேதி காலை 8:07 முதல் நவம்பர் மாதம் 20ஆம் தேதி பகல் 11:48 வரை சந்திராஷ்டமம் உண்டு. தனுசு ராசி என்பவர்களுக்கு நவம்பர் மாதம் 20ஆம் தேதி பகல் 11:48 முதல் நவம்பர் மாதம் 22ஆம் தேதி இரவு 9:53 வரை சந்திராஷ்டமம் உண்டு. மகர ராசி அன்பர்களுக்கு நவம்பர் மாதம் 22ஆம் தேதி இரவு 9:53 முதல் நவம்பர் மாதம் 25ஆம் தேதி காலை 6:15 வரை சந்திராஷ்டமம் உண்டு. இந்த வாரத்திற்கான விரத தினங்கள். சங்கடகர சதுர்த்தி திதியானது நவம்பர் மாதம் 19ஆம் தேதி வருகின்றது. கிருஷ்ணபட்ச சஷ்டி திதியானது நவம்பர் மாதம் 21ஆம் தேதி வருகின்றது. இந்த வாரத்தில் வாஸ்து உண்டு. கார்த்திகை மாதம் 8ஆம் தேதி நவம்பர் மாதத்திற்கு 23ஆம் தேதி சனிக்கிழமை காலை 10:54 முதல் பகல் 11:30 வரை வாஸ்து செய்வதற்கு உகந்த நேரமாக உள்ளது.